ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கரிசூர் கார்த்தி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 10 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுதான் உங்களுக்கு நான் வீடியோவாக காமிக்க போகிறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவையான அளவுன்றது நான் அதை வீடியோவில் வந்து 1 by 1 சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 10 கிலோ செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தா 2 லிட்டர் எண்ணெய் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது பூஞ்சி விட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கோம். ஸோ பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கோம். 1 கிலோவுக்கு 400 கிராம் எடுத்துருக்கோம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். பட்டை லவங்கம் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராம். 1 கிலோக்கு 1 கிராம் போக எல்லாமே 10 கிராம் எடுத்துருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக கொஞ்சம் பொன்னிறமாக இல்லாமல் அதுக்கு பிஃபோராக இருக்கிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஆனியனை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். அதாவது 1 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு, 130 கிராம் தனி மிளகாத்தூள், தேவையான அளவு வந்து மல்லித்தூள். நான் ஒரு 100 கிராம் மல்லித்தூள் சேர்த்துட்டேன். பிரியாணி மசாலா ஒரு 100 கிராம் சேர்த்துருக்கேன். 130 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, 2 கட்டு புதினா, 2 கட்டு கொத்தமல்லி. இது ஏன் நம்ம வந்து மொத்தமாக வச்சுக்கலாம், தனித்தனியாக போட்டால் தீஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ், டைம் இருக்காது. ஆனால் இப்படி போட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட் இருக்கும். இதில் போட சொல்ல உங்களுக்கு அந்த மசாலா வந்து என்னன்னா எண்ணெயில் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகிடும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கலர் கூட ஆட் பண்ணணும் அவசியமே இல்லை. நம்ம தனித்தனியாக போட்டோன்னு வச்சுக்கோங்க, ஸோ ஏதாவது ஒன்று வந்து கருகிறதுக்கு வந்து வாய்ப்பு வரும். இப்போ பாருங்களேன், போட்ட உடனே அந்த எண்ணெயில் வந்து அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆக சொல்ல பாருங்கள், கலர் அழகாக கொடுக்குது பாருங்கள். ஸோ இது நல்லா அந்த இஞ்சி பூண்டு மனம் நல்லா வர சொல்ல நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தக்காளியை நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ தக்காளி அதே மாதிரி தான், தக்காளி கூட வந்து நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இஞ்சி பூண்டுலாம் போடுறதுக்கு அப்புறம் நான் வந்து அதை வீடியோவில் காமிக்க முடியல. 4 கிலோ தக்காளி, 2 லிட்டர் தயிர், ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டிருக்கேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக மசாலாவிலேருந்து வர சொல்ல நம்ம வந்து சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஸோ 10 கிலோ அரிசி எடுத்துருக்கோம், 12 கிலோ கறி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கறி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறது எப்போவுமே பெட்ரு. ஸோ 12 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா அழகாக சிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ஏறிடுச்சு. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி நீங்கள் எப்படி ஊற்றணும்னா, இப்போ நான் 10 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அளவு பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், என்னுடைய அளவு பாத்திரம் இதுதான்.
ஸோ இதான் என்னுடைய அளவு பாத்திரம். இதில் வந்து 1க்கு 1.5 வைக்கலாம், இல்லைனா ஒரு 1 300 வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி வேணாலும் வைக்கலாம். உங்களுக்கு நல்லா கொஞ்சம் உதிரியாக வேணும்னா 1 300 வைங்க. கொஞ்சம் சாப்பாடு லைட்டாக இன்னும் கொஞ்சம் பாயில் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் 1.5 கூட வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வச்சிடாதீங்க. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா சாதம் உடஞ்சிரும். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வந்தது. ஆனால் நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஊற்ற போகிறேன். ஓகேங்களா? ஸோ தண்ணி ஊற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உப்பு காரம் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரிசி போடுவீங்க. ஸோ அரிசி போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அரிசி கொஞ்சம் ரொம்ப இதுவாகிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னா உங்களால் பார்க்க முடியாது. ஸோ இந்த பதத்தில் நம்ம கொஞ்சம் உப்பு வந்து பார்த்திங்கன்னா கரிக்கிற மாதிரி இருக்கணும். உப்பு திட்டமாக இருக்கணும். ஏன்னா ரைஸ் போடுவீங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து உப்பு கொஞ்சம் தூக்கலாக கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அரிசி கூட மேட்ச் ஆக சொல்ல உங்களுக்கு உப்பு ஈவனாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜ் வந்து மூடிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கணும். ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் கொதி வந்த பிறகு அரிசி போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம அரிசி ஆல்ரெடி ஊற வச்சுட்டோம். ஸோ இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். பொறுமையாக இங்கே மீன் காட்டிக்கா உள்ளது போதா அப்படின்னு அவ்வளோதான். ஸோ அரிசி போட்டாச்சு. நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மைல்டாக அப்படியே நம்ம லைட்டாக வந்து கலரி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி. ஏன்னா நம்ம ஒரே இடத்துல கொட்டிருக்கிறதுனால ரொம்ப கலர்னோம்னா சிக்கன் பீஸ் வந்து உடஞ்சிரும். ஸோ அதனால் வந்து நார்மலாக ஸோ ரைஸ் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம மூடி நல்லா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம அடிக்கடிக்கு திறந்து நம்ம பார்த்து அந்த திட்டம் வர அளவுக்கு நம்ம டம் போடுற அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள். ஸோ நல்லா அழகாக வந்து கொதிச்சு இப்போ தான் ரைஸ் வந்து நல்லா பெருசாக ஆகிட்டு இருக்குது பாஸ்மதி. இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் கொஞ்சம் தண்ணி லெவலான பேர் நம்ம வந்து டம் போடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் டம் போடுற ஸ்டேஜ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக புதினா கொஞ்சம் வாசனைக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பக்காவாக டம் போட்டாச்சு. ஸோ ஒரு 20 நிமிஷம் அப்படியே அந்த டம்மில் இருந்ததுன்னா ரைஸ் அழகாக பக்காவாக வந்துடும். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அழகாக நம்ம சொன்ன மாதிரி சூப்பராக அழகாக சாப்பாடு உதிரியாக வந்துடுச்சு. பார்த்தீங்களா? அழகாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம இறக்கிட்டு பார்சல் கட்ட வேண்டியது தான் பாக்கி. ஸோ அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, ரைஸ் அழகாக பூவாக வந்துச்சு. பார்த்தீங்களா? எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அழகாக ஒரு 100 பார்சல் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஸோ எல்லாம் தம்பிங்க தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலி நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ, ஷார்ட் வீடியோ தான் போட்டிருப்பேன். அது ஃபுல் வீடியோ எடுக்க முடியல, குக்கிங் வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலாக பாருங்கள். ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு.
ஒரு 110 பார்சல் வந்து இந்த சாப்பாடு மீந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக 110 பார்சல் வந்துருக்கு. அப்படியே போய்ட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது தான் பாக்கி. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.